வணக்கம். ஜி நியூஸ் தமிழ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. தண்டலம் முனி ஆண்டாள் நகர் கௌரி சமேத வரமுக்தீஸ்வரர் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் தண்டலம் முனி ஆண்டாள் நகர் பகுதியில் கட்டி முடிக்கப்பட்ட கௌரி சமேத வரமுக்தீஸ்வரர் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேகம் இன்று காலை நடைபெற்றது. இதை முன்னிட்டு நேற்று கணபதி பூஜை, கோ பூஜை, தன பூஜை, கங்கா பூஜை, சுப்பிரமணியர் பூஜை, வாஸ்து ஹோமம், வாஸ்து சாந்தி, கரிகோலம், பிரதம கால பூஜை, சங்கல்பம், ரக்ஷாபந்தனம், பீஜாசார ஹோமம், நவகிரக ஹோமம், அஷ்டபந்தனம் உள்ளிட்டவை நடைபெற்றது. இன்று காலை குத்ர ஹோமம், ஸ்ரீ சுக்த ஹோமம், மகா பூர்ணாகுதி, யாத்ரா தானம் உள்ளிட்டவை நடைபெற்றது. இதன் பின்னர் ஹரி ஐயர் தலைமையில் புனித நீர் அடங்கிய கலசங்கள் மங்கள வாத்தியம் முழங்க ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. இதன் பின்னர் மூலவர் கோபுர கலசம், பரிவார தெய்வங்கள் உள்ளிட்டவைகளுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்தனர். இதன் பின்னர் மூலவருக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், ஜவ்வாது உள்ளிட்ட 16 வகையான திரவியங்களால் மகா அபிஷேகம் செய்து மகா அலங்காரம் செய்யப்பட்டது. இதன் பின்னர் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதன் பின்னர் பக்தர்களுக்கு தீர்த்தம், பிரசாதம் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. திருக்கோவில் வளாகத்தில் அனைத்து பக்தர்களுக்கும் மாபெரும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கும்பாபிஷேக நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாரிமுத்து தலைமையில் அஜய், சௌந்தர், நந்தினி, சுரேஷ், செந்தில் மற்றும் விழா குழுவினர்கள், தண்டலம் முனி ஆண்டாள் நகர் கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாளை முதல் 48 நாட்கள் மண்டல அபிஷேக நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது.